சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்து காளியம்மா முக்குடாரி, 3 முகம் கொண்ட அம்மா முக்குடாரி, மாதாளம்மன், தங்கம்மன். ஆமா, இப்பேற்பட்ட திருவாலயத்துல கொடை விழாவானது பெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, முதலாக இந்த திருவாலயத்துல நாம வெள்ளிசை பாட வந்திருக்கோம். ஆமா, இந்த மேடையில எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் பாடியிருக்கலாம். ஆமா, கேட்டுக்கலாம். ஆனா நானும் ஒரு சிறு குழந்தை. ஆமா, என்னோட சிஸ்டருக்கு எட்டியவாறு என்ன கதை, சாஸ்தாவுடைய கதையை நாங்க இன்னைக்கு பாட போறோம். ஆமா, கதையிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், காலமேல குற்ற குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி வீட்டிற்கு கொண்டு சென்று ஆதரிப்பீர்களோ அதே போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று சபையோர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, ஆதிவள்ளி கைலாசத்தில், ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிக்கண்ணான் முடி கொடுக்க நாடாரெல்லாம் கொழுவு இருந்தார். அரணாரோடு பார்வதியோ ஆனந்தமாய் கொழுவு இருந்தார். பிரம்மலோக பட்டணத்தில் அம்மாவோடு கலைமகளோ பெருமையோடு கொழுவு இருந்தார். இந்திரலோகநதியே இந்திரனோ இந்திராணியோ அங்கமோடு கொழுவு இருந்தார். வைகுண்ட ஸ்தலமதில பச்சை மாலும் லட்சுமியோ அவசுடனே கொழுவு இருந்தார். அவசுடனே கொழுவு இருந்தார். முக்கோடி தேவர்களாம், 47 ரிஷிமார்களாம், அகத்தீசராம், பிரதீசராம், அழகுக்கலை மாமுனியாம், அமரதேவ முனிவரோடு அஷ்டதிக்கு பாலகராம், ஆரைமுக கணபதியும் ஆறுமுக வேலவரும், அப்பன் ஆறுமுக வேலவரும், அங்கே கொலுவிருக்கோ நாளை அவனுக்கு முன்னாலே தேவலோக ரம்பையர் நடனம் ஆடுவார். ரம்பையவள் வருவாள், நடனமது ஆடுவாள். உவசியா வருவாள், உல்லாசமா பாடுவாள்.
லோகத்தில் பிரம்மாவும் கலைமகளும் கொலுவிருக்க இந்திர லோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் கொலுவிருந்து வருகிறார்கள். ஆமா, இந்திரன் இந்திராணி கொலுவிருந்து வர்றாங்க. ஆமா, வளரும் வைகுண்ட தலமதிலே யாருமா? நாராயணரும் லட்சுமியும் கொலுவிருந்து வருகிறார்கள். 30 முக்கோடி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், அகத்தீசர் குலத்தீசர். அது பிரச்சனை. என்னால் சாமி கூட ஏற்றுக்காத பிரச்சனை. அவ்வளோ இது என்ன பண்ண? போராட்டம், ஒரே போராட்டம். கேட்டுக்கா குறைய அவளுக்கும் போர் அடிச்சிருக்கும். கேட்டு கேட்டு குறைய கேட்டு கேட்டு அவளுக்கும் போர் அடிச்சிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னா இது ஒரு திறமை தானே. இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணவங்களும் கடவுளுடைய கிஃப்ட். கடவுளுடைய அருள் இல்லாமல் இப்படி வந்து மேக்கப் பண்ண முடியாது. அது ஒரு திறமை. கரகாட்டம் முடிஞ்சிட்டு இன்னும் கிடையாதோ? அப்போதே வரணும் பார்த்தேன், கொஞ்சம் யூடியூப்பில் எடுத்து போடணுன்ட்டு. பயமாக இருக்கலாம் வர்றது. இப்போ நான் 4 மணி 3 மணிக்கு போனால் இவன் எங்கே போகிறான்னு சொல்லிடக்கூடாது. அது வேறு. அப்போதே கொஞ்சம் ஆசைப்பட்டேன், கொஞ்சம் யூடியூப்பில் எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு. இனிமேல் கிடையாதுல்ல, இன்னைக்கும் கிடையாதுல்ல. சரி, அப்போதே வந்தோம்ல. கேட்டுக்கிட்டே இருந்தேன், காதில் கேட்டுச்சு. 3 மணிக்கு வர பயமாக இருக்கலாம். இப்போனால 4-5 மணி ஆகிட்டு. ஒத்தையில் யாரும் பார்த்தாவே எங்கே போகிறான்ற கூடாது. அதான் வரல. சாமியை கொஞ்சம் சூப்பராக இருக்கு.